சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவில் ராசி கட்டத்தில் முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா அப்படிங்கிறத பற்றியும், இந்த டிசம்பர் மாசத்துல மேஷராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்களில் இருந்து உங்களால் தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட உங்களால் ரொம்ப சூப்பராக பயன்படுத்திக்க முடியும். அதனால மேஷராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷம் அப்படின்னு சொன்னாலே மோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேஷராசிக்காரங்க சமீப காலமாகவே ரொம்பவே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க. உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் கூட உங்களுக்கு கிடைக்கல. நீங்க விரும்புற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க வாழ்க்கையில நடக்காம போகுது. முக்கியமா கடந்த 2-3 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியத்துல பெரிய அளவிலான இழுபறிகள் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய தோல்விகள் அப்படிங்கிறதையும் சந்திச்சுக்கிட்டே வரீங்க. நீங்க பிளான் பண்ண மாதிரி உங்களால எந்த காரியத்தையும் வெற்றிகரமா செஞ்சு முடிக்கவே முடியல. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி நீங்க தனியாவே போராட வேண்டிய ஒரு சூழல் தான் கடந்த 2-3 வருஷங்களா இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ அல்லது உங்களோட கஷ்டமான நேரங்கள்ல ஆதரவா நிக்கிறதுக்கோ யாருமே தயாரா இல்ல. ஆனா அத மாதிரி நீங்களே தனியா போராட வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த 2-3 வருஷங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேஷராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் பின்னாடி வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் சமீப காலமா இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் மேஷராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த மாதம் முழுக்கவே மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். முடிவுகளை எடுக்கிறதுலையும் நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பா சந்திப்பீங்க. அவசரமா நீங்க ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். அப்படி நீங்க அவசரமா செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா வெற்றிகளை கொடுக்காது. நீங்க அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தோல்விகளை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டிசம்பர் மாசத்துல உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில வக்ரம் பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ண போறார். அதே சமயம் கடக ராசி செவ்வாய் பகவானோட நீச்ச வீடு அப்படிங்கறதால கடக ராசியில செவ்வாய் பகவான் தன்னோட பலத்தை முழுமையா இழந்துட்டு பலவீனமா உட்கார்ந்திருப்பார். பொதுவா ஒரு ராசியோட அதிபதி நல்ல பலமான ஒரு அமைப்புல இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன மாதிரியான நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை ஈஸியா தீர்க்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் அப்படிங்கிறது ராசிநாதன் மூலமா கட்டாயமா கிடைக்கும். அது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ரொம்ப சுலபமா கையாண்டுட்டு வெளியே வந்துருவாங்க. அதே நேரம் ராசிநாதனே பலம் இழந்து போயிட்டாரு அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியாம அந்த ஜாதகர் ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடிகளை சந்திப்பாங்க. பெரிய அளவிலான தோல்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு தெளிவான முடிவையும் அந்த ஜாதகரால எடுக்க முடியாது. அவசரமா தவறான ஒரு சில முடிவுகளை எடுத்து அது மூலமா வீழ்ச்சிகளை சந்திக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாசத்துல மேஷராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் பலம் இழந்து உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கறதால இந்த மாதத்துல ஒரு சில தவறான முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட மன தைரியம் இந்த டிசம்பர் மாசத்துல பாதியா குறைஞ்சு போயிடும். எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது. நம்மளால முடியாது, நம்மளால செய்ய முடியாது, நம்ம தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும்.
எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க மனசுக்குள்ளேயே பயப்பட ஆரம்பிப்பீங்க, மனசுக்குள்ளேயே கலங்க ஆரம்பிப்பீங்க. அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அந்த பிரச்சனைகளை விட்டு நம்ம ஒதுங்கி போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளவு சுலபத்துல இந்த டிசம்பர் மாதம் உங்களை விட்டு விலகி போகாது. உங்களை போட்டு பாடா படுத்தி எடுக்க போகுது. நிறைய அலைச்சல்களை கொடுக்க போகுது, நிறைய இழப்புகளை கொடுக்க போகுது. ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய மன அழுத்தங்களை கொடுத்து அது மூலமா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாசத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரியவங்க கிட்ட அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவோட இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல அந்த மாதிரியான ஐடியாவை எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சிருங்க. சொந்தமா வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, அப்படி இல்லைன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மனசுல வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டிசம்பர் மாசத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா உங்களோட திருமணத்துக்காக நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டிசம்பர் மாசத்துல எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதீங்க. முடிவுகளை அவசரப்பட்டு நீங்க எடுக்கும்போது அந்த முடிவுகள் தவறா போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை சம்பந்தமா எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் மாசத்துல எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் என்னதான் உங்களுக்கு மன குழப்பங்களும் மன தடுமாற்றங்களும் இருந்தாலும் இந்த டிசம்பர் மாசத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்திலையும், சுக்கிர பகவான் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிலையும் இருப்பாங்க. அப்படிங்கறதால தொழில் ரீதியா நல்ல விதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்துல தொழில்ல பெரிய அளவுல மந்த நிலைமை அப்படிங்கிறது இருக்காது. தொழில் ரொம்ப சூப்பரா நடக்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. அவங்க மூலமா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழில எந்த விதமான மாற்றங்களுக்கும் இந்த டிசம்பர் மாசத்துல முயற்சி பண்ணாதீங்க. தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தொழில முதலீட்டு அதிகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் மாசத்தை ஒத்தி வச்சிருங்க. முக்கியமா உங்களோட தொழில நீங்க ஆட்களை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே இருக்கிற ஆட்களை நீக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் மாசத்துல செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நெருக்கடிகள் இல்லாத ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகள் மூலமாவோ அல்லது உங்க கூட வேலை பார்க்கறவங்க மூலமாவோ இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஓரளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். அதே சமயம் நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இந்த டிசம்பர் மாசத்துலயும் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அதே சமயம் நீங்க வேலை மாற்றத்துக்கு ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் வேலை மாற்றத்துக்கு சாதகமா இல்லை அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில இருப்பாரு. அப்படிங்கறதால மாதத்தோட தொடக்கத்துல குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களை ஏற்படுத்துற மாதிரியே நடந்துக்குவாங்க, உங்களை கோபப்படுத்துற மாதிரியே நடந்துக்குவாங்க. ஒரு சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாவே நீங்க மன நிம்மதியை தொலைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களோட யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாதத்தோட பிற்பகுதியில படிப்படியா விலக ஆரம்பிக்கும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்தும் சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தும் எதிர்பாராத சின்ன சின்ன உதவிகள் கூட மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாசத்துல எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் நீங்க இறங்கவே வேண்டாம். இந்த செகண்ட்ல உங்க லைஃப் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்க லைஃபை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.